அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜாம் ஃப்ரூட். ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் ஜாம் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. என் அம்மா ஜாம் ஃப்ரூட்னு சொல்லி பழக்கிட்டாங்க. நிறைய பேர் இதை வந்து சுகர் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேர் வந்து ஜமைக்கன் ப்ளம் ஜமைக்கன் செரி அப்படிங்கிறது இதோட பேர். ஆக்சுவலி டயபெட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரூட். ஆக்சுவலி டயபெட்டிக் பேஷண்ட் இந்த ஃப்ரூட் சாப்பிட்லாம். இப்போ சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஸ்வீட்னஸ், நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு பழம். ஆக்சுவலி எங்கள் மாமியார் வீடு, என்னோடய ஒய்ஃபோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் நேற்று. ஸோ போயிருக்கும்போது பார்த்தோம் நிறைய காய்கள் காய்ச்சிருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சனால காய்கள் பழங்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை சரி மக்களுக்கு அதை பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய சாலை ஓரங்களில் நிறைய வீடுகள் இருக்குது, நிழலுக்கு இது வச்சுருக்காங்களோ ஒழிய யாரும் அதை சாப்பிட்றது மாதிரி தெரியலை. ஸோ இது இன்ஃபர்மேட்டிவாக ஒரு வீடியோவாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக போட்டோம். சரி அப்படியே கொடுத்து பறிச்சுட்டு, பொண்ணு இருந்தால் அவளுக்கு வயசு 1.5 வயசு ஆகுது. ஸோ அவளுக்கு பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி பறிச்சுட்டு இருந்தோம். நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட ஃப்ரூட்கள் இருந்துச்சு. ஸோ அவளுக்கு தான் கொடுத்தோம் நாங்கள். ஆக்சுவலி நான் ஒரு பழம் சாப்பிட்டேன், ஒய்ஃப் ஒரு பழம் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி என் பொண்ணுக்கு தான் கொடுத்தோம். அவ்வளோ பழங்கள் இருந்துச்சு, நிறைய பழங்கள் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரூட். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரியும். நல்ல ரைப்பான இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரூட்டை பறித்து சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு அடிக்டிவ் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது அவ்வளோ மறுபடியும் சாப்பிடணுன்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் அது. ஆக்சுவலி நல்லா இருக்குது. இந்த மாதிரி பிளான்ஸ் இது சீக்கிரமாக வளரக்கூடியது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை ஏர் லேயர் போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லை செடிகள் வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் பறித்தது இது ஒரு போர்ஷன் தான். ஆனால் இதுக்கு மேலே என் பொண்ணுக்கு நான் ஊட்டி அவளுக்கு ஸோ இவ்வளோ தான் மிஞ்சிச்சுது. ஆனால் அதையுமே நாங்கள் அவ்வளோ தான் கொடுத்தோம். உங்கள் ஊரில் இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.